ஃபாஸ்டேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வண்டிகளுக்கு நீங்கள் டோலில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டேக் மூலயமா நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துக்கலாம். இது வந்துட்டு பிஃபோர் கோவிட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு மறுபடியும் இதாகிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கேஒய்சி அப்டேஷன். எந்த ஃபாஸ்டேக்கும் நம்ம ஜஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் போட்டு ஃபாஸ்டேக் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துட முடியும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வண்டிகளுக்குமே வந்துட்டு ப்ராப்பர் கேஒய்சி இல்லாமல் எந்த ஃபாஸ்டேக்குமே நம்ம வந்துட்டு ஆக்டிவ் பண்ணவோ இல்லை வந்துட்டு அது கஸ்டமர் கொடுக்கவும் முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேஒய்சி அப்டேஷன் எதனால் கேட்குறாங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லிமிட் பெர் மந்த்துக்கு வந்துட்டு இவ்வளோதான் இருக்குது. காருக்கு உண்டான ஃபாஸ்டேக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த் ஒரு 10,000 வரைக்கும் தான் வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். இது இந்த கேஒய்சி மினிமம் கேஒய்சி பண்ணியிருந்தால் இல்லைங்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் அந்த ஃபாஸ்டேக் கேஒய்சி இஷ்யூ வந்துட்டு எப்போ வேணால் உங்களுக்கு வந்துட்டு வரலாம். அதனால் ஃபாஸ்டேக்குமே வந்துட்டு பிளாக் லிஸ்ட்டு ஹாட் லிஸ்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.